Hello friends, welcome to Lexmi.com. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே டேஸ்டான fish கொத்து மசாலா எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். நிறைய பேர் chicken வந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்க கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே அருமையா இருக்கும். இந்த ரெசிபிக்கு வந்து முள்ளு இல்லாத ஃபிஷ்ஷா எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 500 கிராம் tuna fish வந்து எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக எப்போவுமே ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலா வந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம எப்போவும் ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து கலந்து எடுத்துக்கோம்ல, அதே மாதிரி இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து ரொம்பவே கம்மியாக சேர்த்து நல்லா கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் இந்த மாதிரி ஃபிஷ்ஷை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலாவுக்கு தேவையான ஃபிஷ்ஷு வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து 2 குழிக்கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலாவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற கறிவேப்பிலையும் ஒரு பெரிய சைஸு தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளியை வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறிவேப்பிலை எல்லாத்தையும் வதக்கி நல்லா எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா சுற்றி இந்த மாதிரி நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகிறதுக்காக 1/4 டம்ளருக்கும் குறைவான தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்திங்கன்னா தான் மசாலா வந்து பிடிக்காமல் நல்லா ஒன்றா கோட்டாகி வரும். இப்போ இந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஆல்ரெடியே நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஃபிஷ்ஷை இந்த மாதிரி பொடியாக உதிர்த்து விட்டுருக்கேன். இப்போ அதையும் கூடவே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. மீன் மசாலா எல்லாமே ஒன்றா நல்லா கோட்டாகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா அழுத்தி கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலாவோட மீன் சேர்ந்து நல்லாவே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் விட்டு நம்ம அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மசாலாவோட மீனும் சேர்த்து கலந்துருச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம விட போகிறோம். இப்போ நான் பண்ணுறது மாதிரி ஃபிஷ் மசாலாவை வந்து தவா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா குயிக்காகவே நமக்கு வந்து மீன் மசாலா ரெடியாகி கிடச்சிடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மசாலா இந்த மாதிரி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. சிக்கன் கொத்து கறி கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துருந்துருப்பீங்க. இந்த ஃபிஷ் கொத்து வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எனக்காக ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இதில் ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னா, முள் இல்லாத மீனாக நீங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். முள் இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றப்போ இடையில வந்து வாயில் தட்டுப்படுறப்போ நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் நன்றி.